திருச்செந்தூர் ஆலயத்தில் நடைபெறும் கொடிமர பூஜை பற்றி கேட்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வேண்டுமென்றால் அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த கொடிமரம் சாதாரண மரமில்லை, அது ஒரு சந்தனக் கொடிமரம். அந்த மரத்துக்குப் பின்னால் ஒரு அதிசயமான வரலாறு இருக்கிறது. முன்னொரு காலத்தில் திருச்செந்தூரில் மாசித் திருவிழா நடைபெறவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அப்போது ஆலயத்தில் கொடிமரமில்லை. அதனால் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாம் ஒரு கொடிமரம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்போது ஆறுமுக மாசாரி என்பவர் தலைமையில் 21 பேர் கொண்ட ஒரு குழு காக்காட்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட புறப்பட்டார்கள். செல்லும் முன் அவர்கள் திருச்செந்தூர் மந்தை அருகே உள்ள அம்மன் கோவிலுக்குச் சென்று அம்மனை வணங்கினர். அப்போது ஆறுமுக மாசாரி மட்டும் கருவறைக்குள் சென்று அம்மனை வணங்கினார். ஆனால் அவர் பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அம்மன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் பயந்து, அம்மா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அம்மன் சொன்னாள், இந்த வேலைக்குச் சென்றவர்களில் நீ மட்டும் உயிரோடு திரும்புவாய், மற்றவர்கள் யாரும் திரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் அம்மன் கூறினாள். இதை கேட்ட ஆசாரி மனம் கலங்கி களக்காடு அருகே இருந்த மந்திரவாதி சின்னத்தம்பி மரைக்காயர் என்பவரிடம் சென்று எல்லாவற்றையும் சொன்னார். அவருடைய மனைவி போகாதீர்கள் என்று தடுத்தாலும் மரைக்காயர் ஆசாரியுடன் சேர்ந்து சென்றார். அவர்கள் 21 மாட்டு வண்டிகளில் மலைப்பகுதிக்குச் சென்றார்கள். ஆனால் தேடிய கொடிமரம் கிடைக்கவில்லை. இறுதியில் அவர்கள் பொதிகை மலை உச்சி வரை சென்றார்கள். அங்கே ஒரு மிக உயரமான சந்தன மரம் இருந்தது. அதை பார்த்த ஆறுமுகமாசாரி, இதுதான் சரியான மரம் என்றார். அப்போது மரைக்காயர் அந்த மரத்தில் மந்திரமை வைத்து பார்த்தார். அதை பார்த்ததும் அவர் அதிர்ந்து போனார். அந்த மரத்தின் அடியில் சுடலை மாடன், முனையில் சங்கடகாரன் மற்றும் 21 மாடதேவதைகள் இருப்பது தெரியவந்தது. அவர்களை விரட்ட வேண்டும் என்று நினைத்து மரைக்காயர் மற்றவர்களிடம் இந்த மரத்தை கோடாரியால் வெட்டுங்கள் என்று சொன்னார். ஆனால் நடந்ததென்ன தெரியுமா? அவர்கள் கோடாரியால் வெட்டியதும் அந்த கோடாரி திரும்பி வந்து வெட்டியவர்களையே தாக்கியது. அந்த 21 பேரும் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார்கள். அதற்குப் பிறகு மரைக்காயரும் இரத்தம் கக்கி இறந்தார். இதைக் கண்டு பயந்த ஆறுமுகமாசாரி ஓடிக்கொண்டு தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்த சொரிமுத்து ஐயனார் அருகே சென்று அவருடைய கால்களை பற்றிக் கொண்டு காப்பாற்றும்படி அழுதார். அப்போது சொரிமுத்து ஐயனார் அந்த 21 தேவதைகளையும் சமாதானப்படுத்தினார். முருகன் எனக்கு சகோதரன் மாதிரி, அவருடைய ஆலயத்திற்கு கொடிமரம் வைக்க ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சுடலை மாடன் மற்றும் சங்கடகாரன் சொன்னார்கள், நாங்கள் வசிக்க வேறு சந்தன மரமில்லை, அதனால் இந்த மரத்தை விட விரும்பவில்லை. அப்போது சொரிமுத்து ஐயனார் கூறினார், இந்த மரம் திருச்செந்தூர் ஆலயத்தில் கொடிமரமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு நீங்கள் அனைவரும் அதிலேயே வாசம் செய்யலாம். இதை கேட்ட தேவதைகள் சம்மதித்தன. அவர்கள் தாமாகவே அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூருக்கு கொண்டு வந்தார்கள். அந்த மரம்தான் இன்று திருச்செந்தூர் ஆலயத்தில் இருக்கும் கொடிமரம் என்று கூறப்படுகிறது. இன்றும் அந்த கொடிமரத்தில் சுடலை மாடன், சங்கடகாரன் மற்றும் 21 மாட தேவதைகள் வாசம் செய்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இன்றும் மாசித் திருவிழா சமயத்தில் தேர் ஓட்டுவதற்கு முன்பு சுடலை மாடன் மற்றும் சங்கடகாரனுக்கு படை வைத்து வழிபாடு செய்துவிட்டுதான் விழா நடைபெறும். முக்கியமாக அதிகாலையில் நடைபெறும் கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் சுடலை மாடன், சங்கடகாரன் மற்றும் 21 மாட தேவதைகளின் ஆசிகள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். நீங்களும் ஒருமுறை அந்த பூஜையில் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் நிகழலாம். நன்றி.